அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படியிருப்பீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்திய வசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தெசலோனிக்கேயர் நிருபத்தை தியானிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதினது, அது ஒரு விசேஷமான ஒரு சபை. 3 ஓய்வு நாள் பிரசங்கங்களினால் உண்டான சபை. சில யூதரும் அநேக கிரேக்கரும் கனம் பொருந்திய ஸ்திரீகளும் ஏற்றுக்கொண்டு உண்டான சபை. அந்த சபைக்குத்தான் பவுல் அப்போஸ்தலன் முதலாக ஒரு கடிதம் எழுதினான். விசுவாச நண்பர்களுக்கு எழுதுபோல் பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் என்று சொல்லி அவர்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் திடப்படுவதற்கும் சோதனைகளிலே நிலை நிற்பதற்கும் தவறான போதனைகளுக்கு செவிசாய்த்து விடாதபடி சத்தியத்திலே நிலை நிற்கவும் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதினான். இந்த 2ஆம் நிருபத்திலும் அவன் அவர்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறான். அதாவது, தான் அவர்களுக்குள் செய்த ஊழியம் எப்படி செய்யப்பட்டது, எதற்காக செய்யப்பட்டது என்பதை நினைவுறுத்துகிறான். பாருங்கள், 1ஆம் வசனத்தில், நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாயிருக்கவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களிடத்தில் வீணான கதைகளை சொல்லாமல் வாழ்க்கையை மாற்றுகிற சுவிசேஷத்தை அறிவித்தோம். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு விக்கிரகங்களை வணங்கின நீங்கள் மெய்யான ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திருப்பப்பட்டீர்கள். அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். 2ஆவதாக, நாங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம் என்பதை நினைவு கூறுங்கள். பிலிப்பி பட்டணத்திலே சிறைச்சாலையிலே அடைபட்டு அடிக்கப்பட்டு தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருந்தோம். ஆனாலும் இந்த பட்டணத்தில் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ என்று நாங்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உங்களிடத்திற்கு வந்தது வீணாயிருக்கவில்லை. அநேகர் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள். பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறபடியால் நான் செய்த ஊழியம் வீணாயிருக்கவில்லை. மேலும் அங்கே 3ஆம் வசனத்தை பாருங்கள். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. ஒரு ஊழியன் உண்மையாகவே ஜனங்கள் தேவனிடத்திற்கு வர வேண்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவன் பிரசங்கம் எப்படி இருந்திருக்கும்? தேவனுடைய வார்த்தைகளை உபதேசித்திருப்பான். தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள் என்று உபதேசித்திருப்பான். அவன் வஞ்சகம் உள்ளவன் என்றால், அதாவது ஜனங்களை ஏமாற்றுகிறவன் என்றால், பரலோகத்தின் வழியை காட்டாமல் இம்மையிலே செழிப்பாவதற்குரிய வழியை அவன் காட்டுகிறவனாயிருப்பான். தேவனிடத்தில் வா,
அவர் உன் வியாபாரத்தை பெருக பண்ணுவார், உன் கடனை அடைப்பார், உன் எல்லா பிரச்சனைகளையும் முடிவு கட்டுவார். நீ சந்தோஷமாயிரு. ஒரு காரியத்தை தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார். நீ அவருக்கு உன் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகத்தை கொடுத்து விடு. பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்தின் வாசல்கள் திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு பிரசங்கத்தை செய்தால் ஜனங்களுக்கு பிரியமாயிருக்கும். ஆனால் தேவனுக்கு பிரியமாயிருக்குமா? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனந்திரும்பி பிழைப்பதை அல்லவா தேவன் விரும்புகிறார். அந்த காரியத்தை சொல்லாமல் இம்மைக்குரிய காரியங்கள், அழிந்து போகிற காரியங்களை ஒருவன் பிரசங்கித்தால் அது தேவனை மைமைப்படுத்தாது. அது வஞ்சகமான ஒரு போதனை. ஏனென்றால் அழிந்து போகிறதை குறித்து யாருக்கு கவலை? எனக்கு இன்றைக்கு ஒரு வியாதி இருக்கிறது, தேவன் சுகப்படுத்துவார், நான் தேவனை மைமைப்படுத்துகிறேன். ஆனால் நான் சாகாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு நாள் இன்னொரு வியாதியினால் நான் சாகத்தான் வேண்டும். அழிந்து போகிற ஒன்று, நிலையற்ற ஒன்று. ஆனால் நான் மனம் திரும்பி பரிசுத்தமாய் விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இம்மையிலும் சமாதானம், மறுமையிலும் தேவனோடு இருக்கும் பாக்கியம். எது உங்களுக்கு தேவை? பவுல் சொல்லுகிறான், நான் பிரசங்கம் பண்ணது இம்மைக்காக அல்ல. 1 கொரிந்தியர் 15:19 பவுல் சொல்லுகிறான், இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் பேரில் பற்றுதலாயிருந்தால் சகல மனிதரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். பிட்டியபிள். அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. நான் இந்த உலகத்திற்கானதை மட்டும் தேடுவேன் என்றால் தேவன் எவ்வளவோ பெரியவர். அவர் எவ்வளவோ பெரிய பாக்கியத்தை எனக்கு வைத்திருக்கிறார். பரலோகத்தின் சகல நன்மைகளையும் அனுபவிக்க என்னை அழைக்கிறார். மனம் திரும்பி வா என்று சொல்லி அழைக்கிறார். அதை விட்டு எனக்கு பணத்தை தாரும், வியாபாரத்தை தாரும், வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று இந்த காரியங்கள் எதற்கு? தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தால் அவனுக்கு ஆட்டையும் மாட்டையும் பெருக பண்ணினது அல்லாமல் அதை அவன் ஒரு முக்கியமாக கருதவில்லை. ஆனால் அவனுடைய உண்மையான ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய சிநேகிதன். பரலோகத்திற்கு அவர் ஆபிரகாமின் மடி என்று பெயர் வைத்தார். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆடுகளும் மாடுகளும் அது அவன் மரிக்கும் போது எல்லாம் போய்விட்டன. ஆனால் இன்றைக்கும் அங்கே ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்படுகிறார்கள் என்று பரதீசில் இருக்கிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிறாரே, அதுதான் நிலைத்திருக்கும் ஒரு ஆசீர்வாதம். பவுல் அந்த நிலைத்திருக்கும் நன்மைகளுக்காகத்தான் தெசலோனிக்கேயரிடத்தில் பேசினான். எங்கள் போதகம் வஞ்சகமாயில்லை. நாங்கள் உலகத்தின் நன்மையை உங்களுக்கு போதியாமல் நிலைத்திருக்கும் பரலோகத்தின் மேன்மைகளை உங்களுக்கு போதித்தோம் என்கிறார். இரண்டாவதாக, துராசை உள்ள போதகமாயிருக்கவில்லை. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், துராசை என்பது மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள். தங்கள் இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதாய் போதகர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். எளிமையான சொல்வதையெல்லாம் நம்புகிற விசுவாசிகளை அவர்கள் ஏமாற்றி அவர்கள் கெடுக்கிறார்கள். இத்தகைய போதகர்களுக்கு அழிவு உறங்காது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவர்களை நியாயம் விசாரிப்பார். பவுல் சொல்லுகிறான், நான் உங்களிடத்தில் வந்த பொழுது நான் துராசையோடு வரவில்லை. என் மனம் பரிசுத்தமாய் இருந்தது. என் கண்கள் அவை
பரிசுத்தமான பார்வையுடையவைகளாய் இருந்தது. நான் தேவனை மட்டுமே உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி பவுல் அந்த காரியத்தை சொல்லுகிறான். ஒரு போதகர் கள்ளத்தனமாய் இவ்வாறு சொல்வார் என்றால், ஒருவர் வாலிப பெண்ணுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்றால் அவர் அந்த கூட்டத்திலோ சபையிலோ சொல்லாமல் என் அறைக்கு வா, நான் உனக்கு ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் அந்த போதகரை பற்றி என்ன நினைப்பீர்கள்? அவன் ஒரு வஞ்சகன், துராசை உள்ளவன், மாம்ச இச்சைகளுக்கு ஜனங்களை உட்படுத்துகிறவனாயிருக்கிறான். பவுல் நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொல்லி ஜனங்களை எச்சரிக்கிறான். அப்படிப்பட்ட போதகர்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்கள், சபையில் உள்ள ஆடுகளை பட்சிக்கிறதற்கு வருகிறதே ஒழிய அவைகளுக்கு நன்மை செய்ய வரவில்லை. மூன்றாவதாக கபடாய் இருக்கவில்லை. எங்கள் போதகம் கபடம் உள்ளதாய் இருக்கவில்லை. கபடம் என்றால் என்ன? உனக்கு நன்றாக தெரியும், அவன் பாவத்தில் இருக்கிறான். பாவத்தின் பலன் மரணம், நரகம் என்பது உனக்கு நன்றாக தெரியும். இருந்தும் அவனிடத்தில் இருந்து ஒரு காணிக்கையை எதிர்பார்த்து, அவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நீ என்ன செய்கிறாய்? அவனிடத்தில் நீ நல்லவன் என்று சொல்லுகிறாய், பரலோகம் உனக்காக காத்திருக்கிறது என்கிறாய். துன்மார்க்கனை பார்த்து நீ நீதிமான் என்று சொல்லுகிறாய். இதுதான் கபடம். ஒருவன் ஊழியங்களுக்கு நிறைய கொடுக்கலாம், ஆனால் மனதிலோ அவன் பாவ சிந்தனையிலும் பாவ கேட்டிலும் இருக்கலாம். பேதுரு சொன்னான், நீ கசப்பான பாவத்திலும் கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன், உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுது என்றால் அது உண்மையான பிரசங்கம். ஆனால் இன்றைக்கோ பயந்து போய், வா நீ எனக்கு தா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்வது கபடமுள்ள ஒரு பிரசங்கம். சகோதரனே, விழித்திரும், விழித்திரும். கடைசி காலங்கள், மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உலாவுகிற காலம். ஆகவே பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறான், வஞ்சகமுள்ள போதகத்தை நிராகரித்து விடு, பின்பற்றாதே. துராசை உள்ள போதகனை ஏற்றுக்கொள்ளாதே. கபடமுள்ள போதகத்திற்கு மயங்கி விடாதே. இவ்வாறு தெசலோனிக்கேயர் சபைக்கு சொல்லுகிறான். காரணம் என்ன? 21 நாட்களில் உருவானது. அது எளிதிலே அசைக்கப்படலாம். அதை தடுப்பதற்காகவும் விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்படுவதற்காகவும் தேவனுக்கு மகிமையாக இருக்கவும் பவுல் இந்த காரியங்களை அவர்களுக்கு சொல்லுகிறான். அவன் அடுத்த 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், நான் மனுஷரை பிரியப்படுத்த பேசவில்லை, தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறேன். நீங்கள் ஒரு போதகத்தை அல்லது ஒரு பிரசங்கத்தை நீங்கள் அலசி பார்க்க வேண்டும். மனுஷருக்கு பிரியமான பல காரியங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே பிரியப்படுகிறார். ஒரு போதகர் சொன்னார், ஆதியாகமத்திலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கிய பொழுது என்ன செய்தார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இது வசனம், உண்மைதான். ஆனால் அவர் சொன்னார், ஏதாவது ஆசீர்வதிப்பதற்கு ஏதாவது நிபந்தனை தேவன் போட்டாரா? இல்லை என்று சொன்னார். ஆனால் அது வஞ்சகம். தேவன் ஒரு நிபந்தனை கொடுத்திருந்தார், இந்த பழத்தை புசியாதே என்று சொல்லி இருந்தார். நான் கேட்கிறேன், அப்படி நிபந்தனை இன்றி ஆசீர்வதித்தால் தேவன் ஏன் ஆதாமை சபித்து
உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஆசீர்வதித்த தேவன் ஏன் சபித்தார்? ஏன் ஏதேனை விட்டு துரத்தினார்? தவறான உபதேசங்கள் மக்களை பிரியப்படுத்துகிறதற்காக போதிக்கப்படுகிற கொடிய காலங்களிலே வசனத்திற்கு திரும்புங்கள். முழு வசனத்தையும் வாசித்து தேவனுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது என்பதை கண்டுகொள்ளுங்கள். வசனத்தின் ஒரு பகுதியையோ வேதத்தில் ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு மாயாஜாலம் பண்ணுகிறவர்களுக்கு மயங்கி விடாதிருங்கள். பவுல் சொல்லுகிறான், நான் மனுஷரை பிரியப்படுத்த பேசவில்லை, தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறேன். தேவனுக்கு பிரியம் என்ன? நான் துன்மார்க்கன் சாவதை விரும்பவில்லை, அவன் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். அதுதான் தேவனுக்கு பிரியம். அதற்காகத்தான் அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து அவர் சல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை சம்பாதித்து எவன் ஒருவன் விசுவாசத்தினால் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறானோ அவனுக்கு மன்னித்து அவனுக்கு ரட்சிப்பை அருளி செய்து அவனை தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் தேவனுக்கு பிரியம். ஒருவன் போதிக்க வேண்டும் என்றால், நீ தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் உன் துன்மார்க்கத்தை விட்டு விலகு, உன் பொல்லாத நடவடிக்கைகளை விடு, உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. இதைத்தான் போதிக்க வேண்டும். ஒருவன் ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் டாக்டர் அவனுக்குள் இருக்கும் கேன்சரை மறைத்துவிட்டு இதை சாப்பிடு, நீ நன்றாயிருப்பாய் என்று சொல்லி அனுப்பினால் அந்த டாக்டர் நல்லவரா? அவரை அந்த வியாதியஸ்தன் ஏற்றுக்கொள்வானா? மாட்டான். அவனுக்கு வியாதி சுகமாக வேண்டும். உங்கள் பாவ வியாதி கழுவப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும், சுகமாக வேண்டும். அதற்கு தேவ வசனம்தான் ஏற்ற ஒரு மருந்து. பவுல் அதைத்தான் கொடுத்தானே ஒழிய மனுஷருக்கு பிரியமான ஒரு சிறு பிள்ளையை டாக்டர்கிட்ட போங்க, அவர் ஊசி போடணும்னுவார். அந்த பிள்ளை அலறும், வேண்டாம் ஊசி வேண்டாம் வேண்டான்னு அழும். அதனால் விட்டுருவாங்களா? இல்லை. வியாதி குணமாகனா ஊசி போடணும். அந்த மாதிரி பாவத்தை உணர்த்தி கண்டித்து உணர்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். பவுல் அதைத்தான் அங்கே செய்கிறான். 4ஆம் வசனத்தில், நாங்கள் மனுஷருக்கு அல்ல தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு பிரசங்கங்களுக்கு குறைவே இல்லை. டிவியிலே அத்தனை செய்திகள் வருகின்றன. ஆனால் உங்கள் ஆத்துமாவிற்கு பிரயோஜனமான செய்தி என்ன? வசனத்திற்கு திரும்புங்கள். வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் என்று. உங்களை அழிவில் நின்று நித்திய மகிழ்ச்சி ஆகிய பரலோகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு ஏற்ற பிரசங்கமே உங்களுக்கு தேவை. மயக்குகிற செய்திகளினால் நீங்கள் மயங்கி விடாமல் சரியான போதனையை அழுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பின்ன ஏன் என் குமாரத்தி சுகமடையாமற் போனாள்? அவள் காயம் பிதுக்கப்படாம் ரணம் நொதிக்கிறதாயும் இருக்கிறதே, ரண சிகிச்சை இல்லாமல் முடியாதே. அப்படிப்பட்ட பிரசங்கங்களை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் வேத வசனத்தோடு யார் பேசுவதையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் சத்தியம் என்ன என்று தெரியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதற்கே சத்திய வசனம் என்று பெயர். சகோதரனே, இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வஞ்சகத்திற்கும் துராசைக்கும் கபடத்திற்கும்
இடம் கொடாமல் வேதத்தை வாசித்து தேவனுக்கு பிரியமான வழி என்ன என்று பாருங்கள். சங்கீதம் 143 10 தாவீது சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. சகோதரனே, இந்த ஜெபத்தை நேர் செய்து உம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக்கொடும். அவர் நடத்துவார், மேன்மை அடைவீர். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்களுக்கு நாங்கள் தப்பி உம்முடைய மந்தையில் சேரவும் உம்முடைய தொழுவத்திற்குள் நாங்கள் பத்திரமாய் சேரவும் எங்களுக்கு கிருபையை தாரும். வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து எது சரியான போதனை எது தவறான போதனை என்று அறிந்து ஆண்டவரே நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் தப்பித்து கொள்ள, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள எங்களுக்கு உதவி அருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.